கோவையில் செயல்பட்டு வரும் சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் 4வது ஆண்டு துவக்க விழாவின் பகுதியாக ரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் இடையர் வீதி மாராத்தா பவன் அரங்கில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனையுடன் இணைந்து சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் ஒருங்கிணைப்பாளர்கள் இர்ஃபான், ஷாருக், நஸ்ருதீன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட கிளப் உறுப்பினர்கள் ரத்த தானம் செய்தனர். பொது மருத்துவ முகாமில் மருத்துவ பரிசோதனை, ஹீமோகுளோபின், ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் நடைபெற்ற இந்த முகாமில் கோவையின் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் வங்கதேச தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் சிபிஇ கொல்கத்தா கிரிக்கெட் கிளப் வங்கதேச மற்றும் உள்ளூர் மக்கள் பங்கு பெறும் கிரிக்கெட் போட்டிகளை ஒருங்கிணைத்து வருகிறது. என் பேர் முகமது ஆசிக். இந்த கோயம்புத்தூர் கொல்கத்தா கப் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமா இயங்கிட்டு வருது. அதனுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அந்த கிளப் சார்பில் இந்த 3 ஆண்டுல பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்கோம். அதனுடைய ஒரு மனிதம் காக்கும் நேயத்தோட அனுப்பிட்டு வந்துட்டு கோவை அரசு மருத்துவமனை இணைந்தும் நம்முடைய கிளப் இணைந்து இன்னைக்கு ரத்த தான முகாம் நடந்த கராட்டா பவன்ல வச்சு இதுல கிட்டத்தட்ட 230 யூனிட் கொடுக்கலாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலத்துல எங்களுடைய கிளப் சார்பில் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். আমাদের সিবিই কলকাতা ক্রিকেট কাউন্সিলের পক্ষ থেকে আজ 7ই ডিসেম্বর প্রথমবার রক্তদান শিবিরের আয়োজন করেছি। আমাদের সিবিই ক্রিকেট কাউন্সিলের 70-80 জন মেম্বার আছে। আমরা গত 3 বছর ধরে ক্রিকেট টুর্নামেন্ট পরিচালনা করছি আর এই প্রথমবার আমরা রক্তদান শিবিরের আয়োজন করেছি। তো মোটামুটি 1-1.5 ঘন্টার মধ্যে আমাদের 50 জন ভাই ও বন্ধুরা রক্ত দিয়েছে। এখন 1-2 ঘন্টার মধ্যে 150 মানুষের আশা আছে। তো এটা আমরা সাকসেসফুল হব। আমাদের এই ব্লাড ডোনেশন ক্যাম্প থেকে বিপি চেক করা হচ্ছে, তারপরে সুগার টেস্ট করা হচ্ছে, হিমোগ্লোবিন চেক করা হচ্ছে, রক্ত নিতে হচ্ছেই। আমাদের এখানে যে সরকারি হসপিটাল আছে জিএইচ, ওখান থেকে আমাদের রক্ত নিতে কালেক্ট করতে এসছে। আমরা আশা রাখবো যে আগামী বছর এর থেকে আরো বড় করবো। তার জন্য আমাদের সমস্ত মেম্বারকে ধন্যবাদ জানাই।